இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா genreviews.com. ஸோ genreviews என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதை பற்றி ரிவ்யூஸ் நம்ம ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கணுன்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரியான ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த genreviews உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பிளான் இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இதில் ஒரு வியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருளை பற்றியான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வாங்கலாமா, அது எப்படிப்பட்டது, அது எவ்வளோ நாளுக்கு உழைக்கும், ஸோ மற்றவங்க வாங்கினவங்க அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை மற்றவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நீங்கள் இந்த genreviews பார்க்குறது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறத்துப்பால் அப்படின்ற பாலில் இருந்து வான் சிறப்பு அப்படின்ற அதிகாரத்திலிருந்து ஒரு குறள் பார்க்க போகிறோம். ஸோ வான் சிறப்பு அப்படின்னா வானத்தோட சிறப்பு பற்றிய ஒரு அதிகாரத்தை நம்ம திருவள்ளுவர் எழுதியிருக்காரு. அதிலிருந்து ஒரு வசனத்தை தான், அதிலிருந்து ஒரு திருக்குறளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஸோ கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை. இன்னொரு தடவை வாசிக்கிறேன். கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை. ஸோ இந்த திருக்குறள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட அர்த்தம் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ மணக்குடவர் அப்படின்றவர் என்ன உரை எழுதியிருக்காரு அப்படின்னா, பொய்யாது நின்று எல்லா பொருளையும் கெடுப்பதும் அவை கெடப்பட்டார்க்கு துணையாய் தான் பெய்து பொருட்கள் எல்லாவற்றையும் அவ்விடத்தை உண்டாக்குவதும் மலை. இது இரண்டையுமே செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, மழை பேஞ்சும் அதாவது மழை பெய்யாமல் ஒருத்தருடைய வாழ்க்கையை கெடுக்கவும் செய்யும். அப்படி கெட்டு போய் நொந்து இருக்கிறவங்களுக்கு பேஞ்சி அவங்கள காக்கவும் செய்யும் அப்படின்றது தான். மழை கெடுக்கவும் செய்யும், காக்கவும் செய்யும். அதுதான் பெய்யாமலும் கெடுக்கும், பெய்தும் காப்பாற்றும் அப்படின்றது தான் இதில் ஷார்ட்டாக சொல்ல வராங்க. ஸோ இது நிறையா பேருக்கு இதோட அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை நம்ம திருக்குறளை வாசிக்கலாம். கெடுப்பதுவும் கெட்டார்க்கு, அதாவது கெடுப்பதுவும் அப்படின்னா கெடுத்து விடுறதாகவும் இருக்கும். கெட்டார்க்கு சார்வாய் அப்படின்னா ஆல்ரெடி கெட்டு போனவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி. கெட்டார்க்கு சார்வாய் அப்படின்னா அவங்க பக்கம் அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி. அங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை. அதாவது கெட்டு போனவங்களுக்கு, அதாவது கெட்டவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்கள காப்பாற்றுறது, அதுதான் எடுப்பதும் எல்லாம் மலை. எல்லாம் அப்படின்னா இந்த ரெண்டுமே, எடுப்பதும் மலை, எடுப்பதும் மலை. பெய்யாமல் கெடுக்கவும் வல்லது, பெய்து காப்பாற்றவும் வல்லது அப்படின்றது தான் திருக்குறள். அப்படின்றது தான் இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் நம்மளுக்கு சொல்கிறார். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு திருக்குறளை பற்றி நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம சேனலை லைக் பண்ணிக்குவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. ஸோ மற்றவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.